அதான் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். ஹாய் கைஸ். செட்டு பெங்களூரும் நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம், இல்லை ரூம் செக் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட போகிறோம். எங்கள் அம்மா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேற்று குளிச்சுட்டு வந்தோமா, அந்த துணியெல்லாம் ஈரமாக இருந்துச்சுன்னு எங்கள் அம்மா காய போட்டிருந்தாங்க. நேற்று மழை வந்தனால க்ரில்லில் காய போட முடியல, அதான் எங்கள் அம்மா இப்படி போட்டிருக்காங்க. இன்னைக்கு டிஷ்ஷு நம்மளுக்கு மேகி நூடுல்ஸ், இப்பி நூடுல்ஸ். இதில் உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகம். அந்த ஒரு இயற்கையை ரசிச்சுட்டு சாப்பிட்றதே தனி. நீங்கள் கொஞ்சம் சவுண்டாக பேசினா தான் கேட்கும். அந்த இயற்கையை ரசிச்சுட்டு சாப்பிட்றது. மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சூப்பராக இருக்குப்பா. எங்கள் அப்பாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கள் அப்பாவுக்கு இந்த சட்டை பிடிக்கலையா. இப்போ நம்ம கிளம்புறது வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு. ஆனால் அவங்களுக்கே அது தெரியாது, சர்ப்ரைஸாக தான் அங்கே போக போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கொடைக்கானல் தான் ட்ரிப் பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரிப் எப்படியோ கேன்சல் ஆகி பிளான் இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சித்தி வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். மூணாருக்கு வந்துட்டு கேரட் வாங்காமல் இருக்க முடியுமா, அதான் எங்கள் அம்மா படப்படன்னு வண்டி நிறுத்துன்னு சொல்லி கேரட் கடைக்கு போயிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் கேரட் வாங்கிட்டு இருக்காங்க. அது வந்து 20 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அது வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் இப்படி ஏறி நிற்கிறேன் வண்டியில், கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் உள்ளுக்கு போயிட்டேன். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஒரு ஹோட்டலில் இறங்கி மலையிலேருந்து இறங்கினதும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். பெருசாக எதுவுமே நாங்கள் ஆர்டர் பண்ணல, வெறும் வெஜ் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு, ஹோட்டலும் சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்சம் தான் சாப்பாடு இருந்துச்சு, அதனால் வெஜ் மீல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம அவங்கள போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் வாங்க. செட்டு சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? என்ன மீல்ஸ்? மலையிலேருந்து கீழே இறங்குனதும் ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு, அந்த கிளைமேட்டும் அந்த ரெயினுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். யாருக்கெல்லாம் மலையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை இருதயம் சுமந்து போகுதே, இனிக்கிற காதல் ஒன்றினை என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ சரி பண்றது ஒரு வழி. யோசிச்சு பாருங்க
வாங்கடா எல்லோரும் ஒன்னா சேருங்கடா இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமை ஏற்றுக்கடா வருகிற வரைக்கும் லாபமடா வசதிய தேடுங்கடா இனி ஜல்சா பண்ணுங்கடா குஜாலா ஜில்கா காட்டுங்கடா இனி ஜல்சா பண்ணுங்கடா குஜாலா ஜில்கா காட்டுங்கடா உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய் அருவிக்கால்கள் கொண்டு ஓடு கடலில் எப்படி சர்ப்ரைஸ்? டாமி நிக்கிற ஸ்டைல என்னது புரியல என்னவா? ஐயோ இது யாரு? டாமி. இதான் டாமியா? ஆமா. ஏய் என்ன டாமி? ஏ டாமி. நான் ஒண்ணு செய்ய மாட்டேன், அழகா இருப்பான். வா. ஏ டாமி. ஹாய். இப்படி பசல் எங்க சர்ப்ரைஸ் எல்லாம் போடாதங்க கண்டராவியா இருக்கு. டாமி வந்து என்னம்மா? நாச்சி எப்படி இருக்கு? நாங்க இப்ப எங்க சித்தி வீட்டுக்கு வந்துருக்கோம். அங்க பாச மலர்கள் நடந்துட்டு இருக்கு. நீ உண்மையாவே நாங்க கொடைக்கானல் போயிட்டோம் நினைச்சியோ? நாங்க பிளான் கேன்சல் பண்ணி இங்க வந்துட்டோம். நாங்க எங்கள் சித்தி வீட்டில் எங்கள் சித்தி இல்லை, அதனால அவங்களுக்கு நாங்கள் வீடியோ கால் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க ரியாக்ஷன் பாருங்கள். இருக்குன்னு சொன்னா பார்த்துக்கோ. அம்மா என்ன பண்றீங்க? பண்றீங்க பாருங்க. இப்பதான் வந்தோம் நாங்க. இங்க வாங்க, இன்னொரு சர்ப்ரைஸ். யூனிஃபார்ம் அதான் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். வா ஃபுல்லா பண்ணு. அப்புறம் நைட்டு சாப்பிட்டதும் நாங்கள் ஜூட் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். யாரெல்லாம் இந்த விளையாட்டு விளையாடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கசின்ஸ் கூடலாம் சேர்ந்து நீங்கள் விளையாடிருக்கீங்களா? அது ஒரு ஜாலியாக இருக்கும். விளையாடிட்டு அதுக்கு மார்க்லாம் போட்டு வாய் வளரி சொல்லிட்டு இருக்கு. கிறுக்கி. ரெண்டு சீட்டு ஒண்ணா வந்துச்சு. ஒன்றே சேர்த்து ஜூட் 100 200 300